குமரியில் போதையில் இருந்த 4 சிறுவர்கள் பைக்கை அரசு பேருந்தில் மோதியதில் 2 சிறுவர்கள் உயிரிழந்த நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிந்ததை கண்டித்து போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்கிட்டார். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? அந்த 2 சிறுவர்களின் நிலைமை என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் போக்குவரத்து கழக பணிமனையிலிருந்து நாகர்கோவில் மார்த்தாண்டம் வழித்தடத்தில் இயக்கக்கூடிய 451 என்ற தடையின் பேருந்தை அரசு நேற்று ராஜேஷ் என்பவர் நாகர்கோவில் மார்த்தாண்டம் நோக்கி இயக்கி வந்து கொண்டிருந்த போது இங்கே குளித்துறையில் இருந்து நாகர்கோவில் நோக்கி சென்று 4 சிறுவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் பம்மம் அருகே அரசு பேருந்து வந்த போது எதிர்பாராதமாக அந்த பேருந்து மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட 4 சிறுவர்கள் 2 சிறுவர்கள் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். அவர்கள் இருவரும் தேங்காய்பட்டணம் பகுதியை சேர்ந்த அஜ்மல் அப்சல் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து மீதமுள்ள 2 சிறுவர்களை மீட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த விபத்து ஏற்படுத்திய அரசு பேருந்தின் மீது சிறுவர்கள் மோதி விபத்து ஏற்பட்டதன் பேரில் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் ராஜேஷ் என்பவர் மீது மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனை கண்டித்து இன்றைய தினம் மார்த்தாண்டம் பேருந்து நிலையத்தில், அதாவது குளித்துறை மற்றும் மார்த்தாண்டம் படிமறையில் இயங்கக்கூடிய அனைத்து சங்கங்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக மார்த்தாண்டம் பகுதியில் புதிய பேருந்து நிலையத்தில் அனைத்து பேருந்துகளை நிறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து அந்த பகுதியை ஸ்தம்பித்தது. இதன் காரணமாக பல்வேறு தேவைகளுக்காக, அதாவது மார்த்தாண்டம் நகரப்பகுதிக்கு நகரப்பகுதிகளில் இருந்து கிராம பகுதிகளில் வந்திருந்த பொதுமக்கள் திருப்பி செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு பலத்த இந்த பகுதியை ஒரு பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மதிய வேலை என்பதால் உணவு உண்ண முடியாமலும் தண்ணீர் கிடைக்காமலும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளான நிலையில் இந்த போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக தங்கள் மீது போடப்பட்ட வழக்கை மாற்றி அந்த வாலிபர்கள் மீது, அதாவது விபத்து ஏற்படுத்திய சிறுவர்கள் மீது போட வேண்டும் என்ற ஒரு கோஷத்துடன் இந்த பேருந்து நிலையம் முன்பு கோஷங்கள் எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ச்சியாக 2 மணி நேரமாக இந்த போராட்டம் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் மார்த்தாண்டம் பகுதியில் பேருந்து நிலையம் மட்டுமல்லாமல் அந்த பகுதி முழுவதுமே அரசு பேருந்துகள் வரிசை கட்டி நிற்பதால் போக்குவரத்து பாதிப்பு, அதாவது பிற அரசு தனியார் பேருந்துகளும் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. திடீரென இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் குமரி மாவட்டத்தின் மார்த்தாண்டம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஒரு அச்சம் கலந்த மக்களிடையே ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.